சென்னை ஆர்கே நகர் அதிமுக வேட்பாளர் RS ராஜேஷை ஆதரித்து காசிமேட்டில் காளியம்மாள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய காளியம்மாள் 2021 15 லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பு காட்டிய திமுக வேட்பாளர் எபினேசர் தற்போது 7 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து காட்டியுள்ளார். இந்த வருமானம் எங்கிருந்து வந்தது என தேர்தல் ஆணையம் விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் ஆர்கே நகரில் நிலவும் கஞ்சா விற்பனை மற்றும் பாதாள சாக்கடை பிரச்சனைகள் இன்னும் தொடர்வதாக காளியம்மாள் குற்றம் சாட்டினார். கொடுங்கையூர் குப்பை கிடங்கு அப்படியே ஊர்களில் நடக்கக்கூடிய கஞ்சா விற்பனை, அதன் மூலமா நடக்கக்கூடிய குற்றங்கள் ஆர்கே நகர் தொகுதியில எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டே இருக்கு. கழிவு நீர் சாலையில ஓடிக்கிட்டே இருக்கு. பாதாள சாக்கடை திட்டம் முறையா இல்ல. எது ஒன்றையும் பேசல. குறிப்பா கடலோர மக்களுக்கு இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, இது வரைக்கும் என்ன நலத்திட்டம் பேசியிருக்காங்க? அதிகபட்சமா இந்த தடைக்கால நிவாரணம், மழைக்கால நிவாரணம், இதை தாண்டி ஆர்கே நகர்ல இருக்கக்கூடிய இந்த கடலோர மக்களுக்கு இவங்க என்ன பேசியிருக்காங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க என்ன பேசியிருக்காங்க? இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.